ஹாய் எவ்ரிவன், நான் ரம்யா. கொரோனா கிருமி தொற்று பரவிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள உணவு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நெல்லிக்காயில் அது அதிகமாகவே இருக்குது. அந்த நெல்லிக்காயை வச்சு தான் நான் இன்னைக்கு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். குழம்பு கூடுதல் சுவையாக வர்றதுக்கு ஒரு அருமையான டிப்ஸும் இருக்குது. வெல்கம் டு ஐ கிரீன் மசாலா. முதல்ல குழம்பு மசாலாவை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு மல்லி 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் 6 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், மிளகு ஒரு அரை டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கூடவே பூண்டு 4, சின்ன வெங்காயம் ஒரு 5, கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். துருவன தேங்காய் 3 டீஸ்பூன் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இறக்கிடணும். ஒரு 4 நெல்லிக்காயை தண்ணியில் 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இந்த மசாலாவோட சேர்த்து அரைச்சி எடுத்துடணும். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறணும். பொடியாக நறுக்கின 4 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுதை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துறணும். நாலு இல்லைன்னா 5 நெல்லிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா வெட்டி குழம்புல சேர்த்துறணும்.
இப்போ இது ஒரு மூடி போட்டு 3 இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் தூவி விட்டு இறக்கிடணும். சுவையான ஆரோக்கியமான நெல்லிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க. டிப் ஆஃப் த டே: குழம்பு ரசம் செய்யும் போது தண்ணிக்கு பதிலாக அரிசி கழுவுன தண்ணியை பயன்படுத்தினா கூடுதல் சுவையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸும் என்னோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.